ஹேஸ்லி 50% பிளான் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அந்த எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னா சேலரியோடையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேலரி, அதாவது இன்சென்டிவ்ஸ் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேலரி கொடுக்குறதுக்கு, கரெக்டான சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்காக ஹேஸ்லே வந்து ஒரு பிளான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த பிளான் பேர் தான் ஹேஸ்லிஸ் 50% பிளான். ஸோ இந்த பிளான் பொறுத்தளவில் சேலரி எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹவர் பேசிஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னா ஸோ ஒரு மணி பெர் ஹவருக்கு 100 ரூபானா ஸோ 8 மணி நேரத்துக்கு 800 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஹவர் அடிப்படையில் தான் இதில் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து ஒரு ஒர்க்கு நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ், எக்ஸ்ட்ரா சேலரி வந்து கொடுக்கணும். ஸோ வந்து அது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அவர் 8 மணி நேரத்தில் ஒரு ஜாபை முடிக்கிறாருன்னா ஸோ அதே 8 மணி நேரத்தில் அதே ஜாபை வந்து இப்போ உள்ள ஒர்க்கர் எப்படி முடிக்கிறாரு, ஸோ அதை பொறுத்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஒருவேளை வந்து ஒரு 8 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஜாப்பை ஒர்க்கர் 6 மணி நேரத்தில் முடிச்சிச்சு அப்படின்னா ஸோ அவருக்கு மிச்சம் இருக்கிற 2 மணி நேரம் அவருக்கு வந்து இன்சென்டிவ் வரும். ஸோ அதே வேற ஒரு ஒர்க்கர் 8 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஜாப்பை வந்து 10 மணி நேரம் ஆக்கிட்டார் அப்படின்னா கூட மினிமம் வேஜ், அதாவது 8 மணி நேரம் அவர் ஒர்க் பண்ண ஒர்க்கு வந்து மினிமம் வேஜ் வந்து இதில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து டோட்டல் ஏர்னிங் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டோட்டல் ஏர்னிங்னா இ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி. ஸோ ஆர் அப்படின்னா பெர் ஹவருக்கு வந்து எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெர் ஹவருக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ இன்ட்டு டி. டீனா ஒர்க்கர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்தில் அவர் முடிச்சாச்சு அப்படின்னா ஸோ டி வந்து 6 மணி நேரம் 6. ஸோ இதில் வந்து அவரோட பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 600 100 இன்ட்டு 6 600 வருது. ஸோ ஒரு 6 மணி நேரத்தில் 600 ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ வந்து மிச்சம் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 8 மணி நேரம். ஸோ மிச்சம் 2 மணி நேரம் அவர் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு, கம்பெனிக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 மணி நேரம் இன்சென்டிவ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து இன்சென்டிவில் வரும். ஸோ இன்சென்டிவ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எஸ் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ வந்து அவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அது வந்து 8 மணி நேரம் வைக்கலாம். 8 மைனஸ், ஸோ ஆக்சுவலாக அவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 8 மைனஸ் 6 இன்ட்டு, ஸோ 6 அப்படின்னா பெர் ஹவருக்கு எவ்வளோ, பெர் ஹவருக்கு 100 ரூபா. ஸோ டிவைடட் பை 2. ஸோ 8 மைனஸ் 6 2 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 போட்டாச்சுன்னா 200 பை 2 = 100 ரூபா வருது. ஸோ அவரோட இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது. ஸோ 2 மணி நேரத்துக்கு உள்ளான இன்சென்டிவ் 100 ரூபா. டோட்டல் அவரோட சேலரி 600 ரூபா. ஸோ வந்து அவர் வந்து 700 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. ஸோ 8 மணி நேரத்தில் வந்து அவர் வந்து 700 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க்கர் கெட்ஸ் எ மினிமம் வேஜ். ஸோ ஒரு ஒர்க்கர் 8 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 10 மணி நேரம் ஆக்கினா கூட ஸோ அந்த 8 மணி நேரத்துக்கு உண்டான சேலரி, அதாவது மினிமம் வேஜ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது, இட் இஸ் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆப்ரேட். ஸோ இந்த இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், கால்குலேட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். தி எம்ப்ளாயர் ஆல்சோ கெட்ஸ் 50% ஆஃப் த சேவிங். ஸோ வந்து எம்ப்ளாயர் வந்து அவர் 6 மணி நேரத்தில் முடிக்கிறார், 8 மணி நேரம் ஜாப் 6 மணி நேரத்தில் முடிக்கிறார் அப்படின்னா ஸோ மிச்சம் 2 மணி நேரத்துக்கு அவருக்கு 50% வந்து இன்சென்டிவ் கம்பெனி கொடுத்துருது. இட் டஸ் நாட் கன்சியூம் டைம் ஆன் எக்ஸ்பென்சிவ் டைம் ஸ்டடீஸ். ஸோ இதை பொறுத்தளவில் வந்து அதிகமாக வந்து இந்த இன்சென்டிவ் பொறுத்தளவில் வந்து அதிகமாக டைம் வந்து எடுக்காது நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஈஸியாகவே வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ் கெட் only 50% ஆஃப் சேவிங் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதில் இதான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து 50% தான் சேவிங் கிடைக்குது. அதாவது 8 மணி நேரம் வேலையை ஒரு 6 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. ஸோ அப்படி முடித்தாலும் கூட அவருடைய சேலரி பார்த்திங்கன்னா 700 ரூபா தான் அவருக்கு கிடச்சிருக்குது. ஆனால் அதே வேற ஒரு எம்ப்ளாயி 8 மணி நேரம் தாண்டி 10 மணி நேரம் அந்த வேலையை ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவர் 800 ரூபா சேலரி வாங்கிட்டு போயிடுறாரு. 8 மணி நேரத்துக்கு உண்டான மினிமம் வேஜ் வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறதுல வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ ரெண்டாவது,
as a standard time fixed dependent on the previous production record, it may not be accurate or fair. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயி கரெக்டான டைமில் ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டைமில் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுவும் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது.